ஓம் குருவே நம. சிவஹரி அகத்தீஷா. குருவே நமன். சிவஹரி சிவஹரி அகத்தீஷா. ஸ்ரீ குரவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்க பெற்று வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன். மக்கள் மனதில் அன்பு மலர்ந்து பூலோகம் சுருக்கமாகட்டும். ஸ்ரீ குரவே நமஹ. நம்ம இந்த பதிவில் ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றது நம்பிக்கை இல்லாத ஒரு நிகழ்வாக இருந்தாலும், நம்மில் பல பேர் ஜோதிட நம்பிக்கையோடும் ஆன்மீக விழிப்புணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நமக்கு என்னதான் இறை நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும், நாம் செய்கின்ற செயலில் இருந்து நாம் கடக்கின்ற பாதைகளை, நம்முடைய வாழ்க்கை முறைகள், இவை அனைத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் தர்ம சாஸ்திரத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தையும் கடைபிடித்து வருகின்றோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது ஜோதிடத்தை நம்பிக்கை இல்லாதவரும் இதை தான் செய்கின்றோம், நம்பிக்கை இருந்தாலும் இதுதான் செய்கின்றோம். இப்ப நம்ம ஜோதிட விஷயத்துல வருவோம். குரு பெயர்ச்சி. இப்ப இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் அப்படின்ற ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ராசிகள் 12, அந்த 12 ராசிகள்ல 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அந்த குருவோட நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த புனர்பூச நட்சத்திரத்தையும் நம்ம விசேஷமா மாதம் வருகின்ற அந்த புனர்பூசத்தை விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. காரணம், ராமபிரான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஒரு ஐதீகம். அதன் பிறகு விசாக நட்சத்திரம், முருக கடவுள் அந்த விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஒரு ஐதீகம். இந்த இரு நட்சத்திரத்தையும் நம்ம ஒரு விசேஷ தினமா நம்ம கொண்டாடுவோம். அதன் அடிப்படையில இந்த குரு பகவான் பெயர்ச்சி, அவர் 12 ராசியை கடக்கிறதுக்கு 12 வருடம் ஆகிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போறதுக்கு 1 ஆண்டுகள் ஆகிறது. அதனுடைய அடிப்படையில தற்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து செயல்பாட்டில் இருக்கின்ற குரு பகவான் வருகின்ற 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை நாழிகை 12:49 அதனுடைய அடிப்படையில பகல் மணி 11 மணிக்கு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மிதுன ராசியிலிருந்து, அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த வைகாசி மாசம் 12ஆம் தேதி. இதனுடைய அடிப்படையில இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது, இதனுடைய பொது பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். குரு பகவான் பொதுவாக ஒரு பூரண சுப கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டு, இந்த குரு பகவானுக்கு அதிதேவதையாக தட்சிணாமூர்த்தி சுவாமியை அலங்காரம் செய்து அலங்கர்த்தனை செய்து நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக அந்த வியாழக்கிழமையில அனைத்து சிவாலயத்தில் இருக்கின்ற முருகன் சன்னதி ஆகட்டும், அல்லது தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், சிவனாகட்டும், இந்த குருவனுடைய தத்துவமாக இருக்கின்ற ராமபிரான் ஆகட்டும், மேலும் குருவனுடைய தத்துவமாக இருக்கின்ற இந்த ஆஞ்சநேய மூர்த்தி ஆகட்டும், எல்லாமே இந்த வியாழக்கிழமையில ஒரு வழிபாடு செய்யும் போது மிக மேன்மை பொருந்திய ஒரு வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை.
நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ வழிபாடுகள் செய்கிறேன், நான் எவ்வளோ பண்ணுறேன், என்னால் எல்லாமே பண்ணுறேன், எல்லாமும் செய்கிறேன் அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாருக்கும் மனதில் இருக்கலாம். ஏன் எனக்கே கூட இருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. காரணம் ஏன் நமக்கு வந்து இன்னும் சில மாற்றங்கள் வரல அப்படின்றதையும் நம் மனதுக்குள்ள ஒரு எண்ணங்கள் உருவாகும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மாற்றத்தை நோக்கி நாம் செல்லவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தம். மாற்றம் வேணும் வேணும், நம்ம ஒரே இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதனுடைய விகிதாச்சாரத்தை புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாம் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்ய போறோம், இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து ஒரு அட்டவணை மாதிரி கிரியேட் பண்ணி, நான் இந்த நேரத்தில் தான் செய்ய போறேன், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்றத கரெக்டாக ஆளுமை திறனோட நம்ம பழகும்போது அந்த பழக்கம் வழக்கத்திற்கு வந்து நம்முடைய வாழ்வில் ஒரு நிமிடம் கூட விரயமாக்காமல் நாம் செய்கின்ற துறையில் வெற்றி வாகை சூடலாம் என்பது நிதர்சனமான உண்மை. இதுவே குருவினுடைய வழிகாட்டுதல். நம் முன்னோர்களும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, குருமார்களும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ குரவே நமகா. பொதுவாக மிதுன ராசி அப்படின்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த மிதுன ராசி. இதனுடைய அதிபதி புதன். அந்த புதனுக்கும் குருவுக்கும் நட்பா அப்படின்னு பார்க்கும்போது சில வித கருத்து வேறுபாடுகள் உருவாகி அது ஒரு பகை கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் அறியப்படுகிறது. ஒருத்தருக்கு ஆகும், ஒருத்தருக்கு ஆகாது. அதனுடைய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, மேஷராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவதாக மேஷராசி. இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கும்போது, இதனால் வரை மேசராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வழிநடத்திய இந்த குரு பகவான் தற்போது 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சம் பெற போகிறார். அதாவது இது வந்து ஒரு பொது பலன். அதாவது ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி. அந்த 9க்கும் 12க்கும் அதிபதி குரு பகவான் மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று இந்த ஒரு ஆண்டுகள் அவர் வந்து 4ஆம் இடத்திலிருந்து ஆளுமை செய்ய இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்தூர் ஸ்தானம், அதாவது தாய் ஸ்தானம். அந்த தாய் ஸ்தானம் என்ற அடிப்படையில் வீடு, வாகனம், நாற்கால் ஜீவன், விவசாய நிலம், அதாவது வந்து வீடு இல்லாமல் காலி நிலங்கள், இவை எல்லாத்தையுமே இந்த 4ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம். இது நாள் வரை 3ஆம் இடத்தில் இருந்து நமக்கு தொல்லைகளும் பலவித சிக்கல்களையும் கொடுத்து வந்த இந்த மேஷராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் உச்சமாகி 5வது பார்வையாகவும் 7வது பார்வையாகவும் 9வது பார்வையாகவும் ராசிக்கு 12ஆம் இடத்தையும், ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்கு 7ஆம் இடம் துலாம், 8ஆம் இடம் விருட்சகம், 9ஆம் இடம் தனுசு, 10ஆம் இடம் மகரம், அந்த மகர ராசியையும் 5ஆம் இடமாக விருட்சக ராசியையும் பார்வை செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்யும் போது, விரயஸ்தானத்தை பார்வை செய்யும் போதும் இது 2 பார்வையும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த மேன்மையையும் நன்மையும் தரும். இவர்களுக்கு பண ரீதியாக இருந்து வந்த சிக்கல் மறைந்து பூமி மீது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலையும், இது நாள் வரை அடமானத்திலேயோ அல்லது கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் இருக்கின்ற சூழலிலேயோ இருக்கின்ற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தனம் பல வழிகளில் வந்து பணம் கடன் நிவர்த்தியாகி இது நாள் வரை அடமானத்தில் இருந்த சொத்துக்கள் மீட்கப்பட்டு அதன் மூலமாக லாபங்கள் ஏற்படும். இதனுடைய அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு தலத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தி, அதாவது வந்து ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியோ அல்லது திட்டை தட்சிணாமூர்த்தியோ அல்லது உங்களுடைய ஊரில் அருகில் இருக்கின்ற பழைய காலத்தில் இருக்கின்ற சிவன் ஆலயத்தில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி சுவாமி திருக்கோயிலில் சென்று அர்ச்சனை செய்யும் போது வாகனம் அப்படின்ற ஒரு அமைப்புல
உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். இதனுடைய அடிப்படையில மேஷராசி அன்பர்களுக்கு மிகுந்த மேன்மையையும் நன்மையும் தரக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்க போகிறது என்பது உண்மை. இதற்கடுத்ததாக ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, 3ஆம் இடத்துல உச்சமாகிறார். தகவல் தொழில்நுட்பம், மேலும் பணம் பரிவர்த்தனைகள், இவை அனைத்தும் சுமூகமாக இவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்க வல்லது. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும், வெளிநாடு சென்று படித்து வெளிநாட்டிலேயே வேலை செய்கின்ற ஒரு வாய்ப்பையும், விவசாய சார்ந்த சிக்கலில் இருந்து விடுபட்டு நல்ல மேன்மையான ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்ற ஒரு முறையிலையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது. கலைஞர்கள், மீடியாக்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், மேலும் உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், இவர்கள் எல்லாம் சற்று கவனமுடன் இருந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் செலுத்தி பேசும்போது இவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்மை கிடைக்க இருக்கிறது. அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசி அன்பர்கள் இதனால் வரை ஜென்மத்திலேயே ராசியிலேயே இருந்த குரு பகவான் அவர்களுக்கு தனஸ்தானமாக இருக்கின்ற 2ஆம் இடத்தில் அமரும்போது சிலருக்கு பூர்வீக பிதுர்ராஜித சொத்துக்களால் ஏற்பட்டிருந்த வில்லகங்கள் நீங்கி முழுமையாக அவர்களுக்கு வந்தடையக்கூடிய ஒரு யோகமும், திடீர் தனவரவும், மேன்மை பொருந்திய வாழ்க்கையும், உத்தியோக உயர்வையும், வியாபாரம் அடுத்தடுத்த நிலைக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்பட்டு இந்த ஆண்டு முழுவதும் மிதுனராசி அன்பர்களுக்கு வெகு சிறப்பாக இருக்க போகிறது. அடுத்ததாக கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பகவான் ஜென்ம ராமர் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப, ஏன்னா சிக்கல் வருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, ரொம்ப மேன்மையாக இருக்கும். ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் எடுத்து வைக்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு உன்னதமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். கடகராசி அன்பர்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலையையும் தற்போது நடக்கின்ற தசாபுத்திகளையும் கோச்சார கிரகத்தையும் அனுசரித்து சில பரிகாரங்கள் செய்யும் போது அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்தது சிம்மராசி. இந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கின்ற கடகராசியில் குரு பகவான் வருகிறார். ஏன்னா சிம்ம ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி தான் அவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்ற ஒரு அடிப்படையில், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அந்த குரு பகவான். இந்த 12ஆம் இடத்தில் விரய ஸ்தானத்தில் இருக்கிறாரே, சரி வருமா? ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சிம்மராசிக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு அடிப்படையில் இது நாள் வரை இருந்து வந்த சிக்கல்கள் மறைந்து போக்குவரத்தில் நல்ல மாற்றமும், தூரதேச பயணத்தில் நல்ல ஏற்றமும், திடீர் தனவரவும், மேன்மை பொருந்திய வாழ்வும், மிக விரைவாக கடன் அடைத்தல் போன்ற நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. திடீர் வாகன யோகம், திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்கள் அனுபவிப்பார்கள். ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகிறது. இவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும். இவர்கள் வழிபாடு, சிவனை வழிபாடு செய்யும் போதும், சூரிய நமஸ்காரம் செய்யும் போதும், அந்த சூரிய நமஸ்கார அந்த ஆசன பயிற்சிகள் செய்யும் போதும் இவர்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமாக இருக்கின்ற கடகராசியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து அனைத்து வித லாபங்களையும் தர காத்திருக்கிறார். திடீர் திருமண யோகம், குழந்தை பேரு, நல்ல ஒரு அமைப்பான வாழ்க்கை, தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், நிறைய பண பரிவர்த்தனைகளில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு எல்லாம் தருவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். திடீர் திருமண யோகம், புத்திர பாக்கியம், புத்திரத்தால் நன்மை, நல்ல முறையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளால் மிகுந்த ஏற்றமும், நல்ல மாற்றமும், நல்ல நற்பெயரும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்காக தர காத்திருக்கிறார் இந்த குரு பகவான். அடுத்து விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசி அப்படின்ற ஒரு அமைப்பில்
பாக்கியஸ்தானமாக இருக்கின்ற 9ஆம் இடத்தில் குரு இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க காத்திருக்கிறார். பாக்கியம் முழுவதும் அனுபவிக்க காத்திருக்கின்ற விருச்சிக ராசி அப்படின்ற ஒரு அடிப்படையில சிறிதே கவனமுடன் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை பிரயோகத்தில் கவனம் தேவை. பௌர்ணமி, அமாவாசை இரண்டு நாட்களிலும் காலபைரவரையும் சிவனையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக கடகராசி, தனுசு ராசி அன்பர்கள். அந்த தனுசு ராசிக்கு 8ஆம் இடமாக இருக்கின்ற இந்த குரு பகவான் நல்ல வாய்ப்பை தருவாரா? கண்டிப்பா தருவார். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு, எனக்கு தனத்தை தருவாரா அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது. 2ஆம் பார்வையாக உங்களுக்கு தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படின்ற ஒரு அடிப்படையில திடீர் அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொட்டக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். திடீர் யோகங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல சிறப்பான அந்தஸ்தோட வாழக்கூடிய ஒரு தன்மையும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதனுடைய அடிப்படையில மகரம், இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில பார்க்கும்போது மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்து அந்த ராசியை பார்க்கிறார். குரு ராசியை பார்ப்பது மிகுந்த ஒரு ஏற்றத்தை தரும். தேஜஸ், முகப்பொலிவு, தெய்வானுகிரகம், தெய்வ அனுகூல்யம் போன்ற ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பார்வதி தேவியை மனமாறும் வழிபாடு செய்யும் போது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்தை தர காத்திருக்கிறார். தைரியமாக அனைத்து செயல்பாடுகளிலும் கவனமுடன் செயல்படும் போது அனைத்து செயல்களிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். என்னப்பா இது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்ற ஒரு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, என்னுடைய பணம் என்னுடைய இதெல்லாம் விரயமாயிடுமா அப்படின்லாம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல சிறப்பான ஒரு அந்தஸ்தை உங்களுக்கெல்லாம் தருவார். திடீர் தனவரவு, எவ்வளோ செலவானாலும் அதற்கு நிகராக அதற்கு மேலாக உங்களுக்கு தனம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்களை தர காத்திருக்கிறார். அடுத்தது மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் மீனராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறது. மிக ஒரு அருமை பொருந்திய ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு ஆண்டாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அனைவரும் அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள்கிழமை இந்த 3 நாட்களிலும் சிவ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, குரு வழிபாடு இதை செய்யும் போது அனைவருக்கும் இந்த குரு பகவான் அனுகிரகம் செய்து நல்ல ஒரு சிறப்பான நிலையை உயர்த்தி விடுவார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்தித்து பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தீஷா. ஸ்ரீ குரவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து.